எபிசோட் 2. காட்டின் விஷம். மாயாவின் குடிசை இப்போது பயமல்ல, நம்பிக்கை நிறைந்த இடமாக மாறியது. ஒரு நாள் காலை கிராமத்தில் திடீரென கூச்சல். குழந்தைகள் மயங்கி விழுகிறார்கள். எங்கும் காய்ச்சல், மூச்சு திணறல். மாயா காட்டுக்குள் ஆழமாக நடந்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி அதிர்ச்சி. காட்டின் பழைய கிணற்றில் கருப்பு விஷம் கலந்திருந்தது. அந்த விஷம் காற்றிலும் தண்ணீரிலும் மரங்களிலும் பரவி மெதுவாக மனிதர்களை தாக்கியது. அதற்கு காரணம் விஷேந்திரன், ஒரு தீய மந்திரவாதி. அவன் சொன்னான், மனிதர்கள் காட்டை அழித்தார்கள், இப்போது காட்டே அவர்களை அழிக்கும். விஷேந்திரனின் விஷ மந்திரம் கிராமம் முழுவதும் பரவத் தொடங்கியது. மாயா அமைதியாக கண்களை மூடினாள். அவள் கையில் ஒரு ஒளிரும் மூலிகை. விஷத்துக்கும் மருந்து உண்டு, ஆனால் பேராசைக்கு இல்லை. அவள் ஒளி மந்திரத்தால் விஷத்தை தடுத்து நிறுத்தினாள். ஆனால் அவளுக்கு தெரிந்தது ஒன்று: இது முடிவல்ல, இது தொடக்கம். விஷேந்திரன் தப்பித்து ஓடினான். காட்டின் ஆழத்திலிருந்து அவன் குரல் கேட்டது, மாயா, அடுத்த விஷம் உன் இதயத்தை தேடி வரும். மாயா காட்டை நோக்கி பார்த்தாள். அவள் முகத்தில் பயமில்லை, தீர்மானம் மட்டும்.